ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நந்தினிக்கும் இந்த கொலை முயற்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு கூடிய சீக்கிரமே நம்ம சூர்யா நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா சூர்யா ரொம்பவே கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காரு போலீஸ் கிட்ட. இப்போ என் ஒய்ஃபுக்கும் இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, ஒழுங்கு மரியாதை என் ஒய்ஃப் வெளியே விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ 10 வருஷத்துக்கு பொண்டாட்டி ஜெயிலுக்கு போறது உறுதியா போச்சு. ஏன்னா அவங்க தான் கொலையை முயற்சி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா ரொம்பவே கஷ்டத்துலதான் அந்த பிரசிடென்டோடைய பையனும் இருக்கா. சாகிற நிலைமையில தான் இப்போ கொலை முயற்சி செய்ததுக்காகவும் கொலை பண்ணதுக்காகவும் என்னுடைய பொண்டாட்டி 10 வருஷம் ஜெயில் தண்டனைய அனுபவிக்கிறது நிரந்தரமா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் பாத்தீங்கன்னா பழைய பகையெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்படியாச்சும் இந்த விஷயத்துல இருந்து வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு உளத்தடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சுந்தரவல்லிக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. நம்ம நந்தினியை கொலை பண்ணதான் சொன்னோம், ஆனா 10 வருஷத்துக்கு வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு ஜெயிலுக்கு போக போறா அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்டதும் நம்ம சுந்தரவல்லி பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சந்தோஷத்தோட ஹாப்பியா இருக்காங்க. இதுக்கு எல்லாம் காரணம் சுதாகர் அப்படின்ற விஷயத்த கூடிய சீக்கிரமே நம்ம சூர்யா நிரூபிச்சுட்டு நந்தினிக்கும் இந்த கொலை முயற்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னுட்டு நிரூபிச்சுட்டு வெளியில கொண்டு வரதா போறாங்க. அதுதான் நம்மளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரே ஒரு செகண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம நந்தினி கண்ணை திறக்கிறதுக்குள்ளேயோ அந்த பிரசிடென்ட்டை கொலை பண்ண முயற்சி பண்ணது நம்ம சுதாகர் தான் அப்படின்ற விஷயம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இப்ப தெரிய வந்துடுச்சு. அதே போல நம்ம போலீஸுக்கும் ஒரு ஆதாரத்தோட நிரூபிக்கணும். நம்ம சூர்யா கண்டிப்பா ஒரு ஆதாரம், சின்ன ஒரு ஆதாரம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம போலீஸே இவளை பழி வாங்கி ஆகணும், இவ ஏற்கனவே என்னவே ஜெயிலுக்குள்ள தள்ளினவா, இவளை விடவே கூடாது அப்படின்ற பழைய பகை எல்லாம் மனசுக்குள்ள இருக்காம தூக்கி போட்டுட்டு இப்போ அவர் பாத்தீங்கன்னா அவருடைய செயலை மட்டும்தான் செயல்பட முடியும். ஏன்னா அவரே நினைச்சா கூட அவர் நினைக்கிறது நடக்காது. ஆதாரம் மட்டும் இருந்தா அதே போல பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா கூடிய சீக்கிரமே ஒரு ஆதாரத்தை ரெடி பண்ணணும். அதுக்கு இந்த விஷயத்த கண்டுபிடிக்கணும். நந்தினிக்கும் இந்த விஷயத்துக்கு கொலை முயற்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்ற விஷயத்த கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சா நிரூபிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம நந்தினிக்கு எந்த விதமான ஆபத்துமே இல்லாம மறுபடியும் ஊருக்கு கூட்டிட்டு போக போறாங்க. இப்போ நம்ம சுந்தரவல்லி பாத்தீங்கன்னா 2 பேரையும் பார்த்து அவ்வளவு ஒரு ஷாக்கிங்கா பார்க்க போறாங்க. என்னடா 10 வருஷத்துக்கு ஜெயிலுக்குள்ள போக போறா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ சூர்யா காப்பாத்தி கூட்டிட்டு நேர்ல நிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியத்தோட பாக்குறோம். இதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். கூடிய சீக்கிரமே என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.